என் பேரு நிலா. இவங்க என் வீட்டுக்காரரு. மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு. மொதல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இந்த மாரி ரொம்ப ஹேப்பியா லீட் பண்ணிட்டுருந்தோம். அப்பதான் அந்த ஃபோன் கால் வந்தது. அதாவது எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, டோட்டலி லைஃபே திருப்பி போட்ட மாரி ஆயிடுச்சு. எங்களால எப்படி லோனு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல. அந்த டென்ஷன்ல இவரும் வந்து எது எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது. ஸோ டோட்டலி ஃபேமிலியே வந்து அப்படியே திருப்பி போட்ட மாரி இருந்தது. அப்பதான் எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஏதோ புரிஞ்சுது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் சும்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஹேப்பியா இருக்கீங்க இப்படியே சொல்லி சொல்லி அது ஒரு கண் திருஷ்டியாவே ஆயிருக்குமோ! இப்ப அந்த பழைய சந்தோஷமே நம்ம வீட்ல பார்க்க முடியலையே! என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லி திகைச்சு போய் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் டிவில இந்த குருஜி வந்து அந்த கஜமுக திருஷ்டி கவசத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாமே ஒத்துப்போச்சு அவர் சொன்ன விஷயங்கள்லாம். அப்பதான் ஏன் நம்மளும் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்த வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. குருஜி கிட்ட கஜமுக திருஷ்டி கவசத்த வாங்கினேன். அதுல இந்த யானை கண் பொதிர்ச்ச $2 வந்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் குடுத்திருந்தாங்க. அத நாங்க இப்ப அணிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பும் நல்லா மாறுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கவசத்துல 5 பரிகார மூட்டை இருந்தது. அத வந்து 4 வெள்ளிக்கிழமை, 1 அமாவாசை எங்க ஃபேமிலில இருக்க எல்லாரோட தலையும் சுத்தி எங்க வீட்டு வாசல்ல குருஜி வந்து எரிக்க சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணோம். அது கூடவே இந்த செல்வ பொக்கிஷம்னு ஒரு மூட்டை குடுத்திருந்தாங்க. அத எங்க வீட்டு நிலவாசல்ல மாட்ட சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாரியே நாங்க மாட்ட ஆரம்பிச்சோம். மாட்டுன நாள்ல இருந்தே நெறைய மாற்றங்கள் வந்தது. இந்த பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே எங்க வீட்ல நல்ல மாற்றங்கள். எங்க வீட்டுக்காரும் பழையபடி வேலைக்கு போயிட்டாரு. இப்ப நல்ல இன்கிரிமென்ட்டும் கிடைச்சிருச்சு. பதவி உயர்வும் வந்துருச்சு. எல்லா லோனையும் நாங்க அடைச்சிட்டோம். இப்ப பழைய மாரி வீக்கெண்ட்னா வெளியில போறோம், வரோம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா கூட எங்கள எதுவுமே அஃபெக்ட் பண்றதில்ல. இப்பலாம் எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லாம, அடுத்தவங்களோட கண் பார்வை திருஷ்டி எங்க மேல படாம இருக்குதுன்னா, அதுக்கு ஒரே பஞ்சபூதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு. அந்த நெருப்புல நாம ஏற்கனவே பூஜையில வைத்து வழங்கப்பட்ட அந்த 5 பரிகார மூட்டைகள குடும்பத்தில் உள்ளவங்க தலைய சுத்தி 4 வெள்ளிக்கிழமை, 1 அமாவாசை அத நெருப்புல போட்டு பொசுக்கும்போது, எந்த ஒரு எதிர்மறை சக்தியும், தீய வினைகளும், எந்த ஒரு திருஷ்டியும் அதுல வந்து பொசுங்கிரும். நெருப்புக்கு எதிர்மறை சக்திகள அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதனால தான் சுத்தி போட்ட பரிகார மூட்டைகள நெருப்புல